அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம பார்க்க போறது மத்திய அரசின் அக்னிபாத் திட்டம். அக்னிபாத் திட்டம் என்பது இந்திய ராணுவத்தின் முப்படைகள், அதாவது தரைப்படை, விமானப்படை, கடற்படை 3 படைகளுக்கும் இந்தியாவில் இளைஞர்களை சேர்ப்பதற்கான ஒரு ஆள் சேர்ப்பு திட்டம் தான் அக்னிபாத் திட்டம். இந்த திட்டத்தின் மூலம் தேர்ந்தெடுக்கப்படும் இளைஞர்களுக்கு வைக்கப்பட்டுள்ள சிறப்பு பெயர் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா அக்னி வீர் என்று அழைக்கப்படும் அக்னி வீரர்கள். சரிங்களா? இந்த திட்டத்தின் கீழ் தேர்ந்தெடுக்கப்படுகிற அந்த இளைஞர்களுக்கு 6 மாதங்கள் பயிற்சி வழங்கப்படும். அதன் பிறகு 4 ஆண்டுகள் இந்திய ராணுவத்தின் இந்த முப்படைகள் ஏதாச்சும் ஒண்ணுல அவங்க பணியமர்த்த செய்யப்படுவாங்க. அந்த 4 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த அக்னி வீரர்கள் 25% மட்டும் இந்திய ராணுவத்திற்காக நிரந்தர பணிக்காக தேர்வு செய்யப்படுவாங்க. மிச்சம் இருக்கிற 75% இளைஞர்கள் தான் வெளியேற்றம் செய்யப்படுவாங்க. அந்த 25% பேர் அப்படிங்கிற எதன் அடிப்படையில் தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னா அவங்களோட சொந்த விருப்பம், அவங்களுடைய தனித்திறமை, அவங்களுடைய பங்களிப்பு எப்படி இருக்கும், இதன் அடிப்படையில் இந்த 25% அப்படிங்கிற அந்த சதவீத அந்த இளைஞர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க இந்திய ராணுவத்தின் நிரந்தர பணிகளுக்காக. அப்படி வெளியேற்றப்படுகிற 75% அந்த ராணுவ வீரர்கள் அஸ்ஸாம் ரைபிள்ஸ், அதே மாதிரி சிஆர்பிஎஃப் போன்ற படைகள் 10% இடஒதுக்கீடு அந்த 75% வீரர்களுக்கு வழங்கப்படும். அதே மாதிரி இந்த அக்னிபாத் திட்டத்தின் கீழ் தேர்ந்தெடுக்கப்படுகிற அந்த அக்னி வீரர்களுக்கு 4 ஆண்டுகள் பணியாற்றிய பிறகு அவங்களுக்கு ஓய்வூதியம் கிடையாது என்பது குறிப்பிடத்தக்கது.